सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 23/11/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு சக்தி தலத்தின் விசேஷங்கள். மதுபன் நிவாசிகளின் எதிரில் பாப்தாதாவால் கூறப்பட்ட மகா வாக்கியங்கள். மதுபன் நிவாசி சக்தி சேனையினர் தன்னை எப்பொழுதும் சக்தி ரூபத்தில் அனுபவம் செய்து கொண்டே நடந்து கொள்கிறார்களா? சக்தி தலம் என்ற மகிமை இருக்கிறது. சக்தி தலத்தின் காரணமாகத்தான் தந்தையின் பெயரும் சர்வ சக்திவானாக இருக்கிறது. அப்படி இது சர்வ சக்திவானின் சக்தி தலமாகும். சக்தி தலத்தின் விசேஷமே எப்படி ஏதாவது நேரான பாதையை சுலபமாகவே கடந்து விடுகிறார்கள். குழுவினர் அதேபோல் எப்பொழுதும் அனைத்து பிரச்சனைகளையும் கடந்துவிட வேண்டும். யோசிக்க மாட்டார்கள், நிற்க மாட்டார்கள். இதே விதமாக சக்தி தலத்தின் விசேஷமே பிரச்சனைகள் அவர்களுக்காக ஏறும் கலைக்கான சகஜ சாதனமாக அனுபவம் ஆகும் என்பதுதான். பிரச்சனை சாதனத்தின் ரூபத்தில் மாறிவிடும். அப்படி சாதனத்தை கையாளுவதில் கஷ்டம் இருக்காது. ஏனென்றால் இந்த சாதனம்தான் சித்திக்கான, அதாவது வெற்றிக்கான ஆதாரம் என்று தெரிந்து விடுகிறது. சக்தி தலத்திற்கு எப்பொழுதும் ஒவ்வொரு பிரச்சனையும் தெரிந்ததாகவும் அறிந்ததாகவும் அனுபவமாகும். அவர்கள் ஒரு பொழுதும் ஆச்சரியம் அடைய மாட்டார்கள். ஆச்சரியம் அடைவதற்கு பதிலாக எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார்கள். ஏதாவது சகஜ சாதனம் இருந்து மற்றும் தன்னுடைய சம்பந்தத்தில் ஏதாவது அனுகூலமான விஷயங்கள் இருக்கும் காரணத்தினால் திருப்தியாக இருக்கிறார் என்றால் இதை ஒன்றும் திருப்தி என்று கூற முடியாது. யார் தன்னுடைய சம்பந்தத்தில் மற்றும் தன்னுடைய நிலைக்கு ஏற்றபடி அனுகூலமற்றது என்று உணர்ந்தாலும் கூட அதிலும் திருப்தியாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான நிலை வேண்டும். சக்தி தலத்தின் வாயிலிருந்து ஒரு பொழுதும் காரணம் என்ற வார்த்தை வெளிவராது. இந்த காரணத்தினால் இது நடந்தது என்ற இந்த காரணம் என்ற வார்த்தை நிவாரணத்தில் மாறிவிடும். இந்த காரணத்தினால் இது நடந்தது என்று அஞ்ஞானிகளும் கூறுகிறார்கள். உங்களுடைய இந்த நிலை இருக்கக்கூடாது. எதிரில் ஏதாவது காரணம் வந்தாலும் கூட உடனே அதை நிவாரண ரூபத்தில் மாற்றம் செய்ய வேண்டும். பின்பு இந்த பேச்சே இல்லாமல் போய்விடும். நேரத்தை இழப்பது முடிவடைந்துவிடும். 10-20 நிமிடம் கடந்தாலும் அல்லது 2 நிமிடம் சென்றாலும் கூட நேரமோ சென்றதுதான் இல்லையா? அதே நேரம் உடனே திரிகால தரிசி ஆகி ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த காரணத்திற்கு நிவாரணம் செய்திருந்தேன் என்ற இந்த தெளிவான நினைவு வருவதினால் காரணத்தை நிவாரணத்தில் மாற்றி விடுவார். இதை செய்ய வேண்டுமா அல்லது இல்லையா என்று யோசிக்க மாட்டார். இது சரியாக ஆகுமா அல்லது இல்லையா, இது எப்படி நடக்கும் என்ற இந்த பேச்சு முடிவடைந்து விடும். எப்படி வீடு கட்டுகிறார்கள் என்றால் முதலில் மேற்கூரை தளம் போடுவதற்கு ஆதாரத்தை கட்டுகிறார்கள். அப்படி உங்களுக்கு முதலில் அந்த மாதிரியான நேரம் இருந்தது. இப்பொழுது ஆதாரமற்றவராக ஆக வேண்டும்.
தொடக்கத்தில் ஏதாவது பிரச்சனை இல்லையே, நெருக்கத்தில் இருப்பவர் யாராவது தடை ஏற்படுத்தவில்லையே என்ற இந்த விஷயங்களை கேட்பதற்காக நேரம் கொடுத்தோம். இப்பொழுது இதை கேட்பதற்கான அவசியம் இல்லை. இப்பொழுது அனுபவி ஆகிவிட்டீர்கள். அப்படியானால் அந்த மாதிரியான நிலை வரை வந்தடைந்து விட்டீர்களா, அல்லது இன்று வரை இது ஆனது பின்பு இது ஆனது என்று இந்த விஷயங்களையே பேசிக்கொண்டு இருக்கிறீர்களா? இது நடந்தது, இன்னார் இதை கூறினார் என்ற இந்த விஷயங்களைத்தான் ராமாயணத்தின் கதை என்று கூறுகிறோம். ராமாயணத்தின் கதைகளில் நேரத்தையோ இழப்பதில்லையே. இன்று வரை கூட கேட்பதற்காக கதை பிரியர்களாக இருக்கிறீர்களா? ராமாயண கதையையும் சிலர் ஒரு வாரத்தில், சிலர் 10 நாட்களில் சொல்லி முடிக்கிறார்கள். அந்த மாதிரி கதைகள் கூறுவதையே செய்து கொண்டு இருக்கவில்லையே. உங்களுக்குள் ஒவ்வொருவருடன் சந்திக்கும் போது நினைவு யாத்திரைக்கான வழிகள் மற்றும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களோ அதன் பரிமாற்றம் செய்யுங்கள். எப்படி பக்தி மார்க்கத்தை விட்டுவிட்டாகிவிட்டது இல்லையா? ஒருவேளை பக்தி மார்க்கத்தின் ஏதாவது பழக்க வழக்கம் இன்று வரையிலும் இருக்கிறது என்றால் ஆச்சரியம் ஏற்படும் இல்லையா? அதே போலவே இந்த விஷயங்களை பேசுவது மற்றும் இந்த விஷயங்களில் நேரத்தை இழப்பது, இவைகள் பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கங்கள் என்று அந்த மாதிரியே புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த மாதிரியான நிலை இருக்க வேண்டும். எப்பொழுது அந்த மாதிரி அனுபவம் ஆகுமோ அப்பொழுது மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்படி பக்தி மார்க்கம் முந்தைய ஜென்மத்தின் விஷயம் என்று அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா? இந்த ஜென்மத்தில் எப்பொழுதாவது மணி அடிப்பார்களா மற்றும் மாலையை கையில் எடுத்து ஜபிப்பீர்களா? கடந்த கால வாழ்க்கையை நினைத்து சிரிப்பு வரும். அதே போல் இதுவும் கூட என்ன, ஒருவேளை யாருடைய அவகுணம் அல்லது அந்த மாதிரியான நடத்தையை நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் இதுவும் பக்தியாகியது இல்லையா? எப்படி தந்தையின் குணத்தின் மகிமை செய்வது, நினைவு செய்வது, இது மாலையானது. ஒருவேளை யாருடைய அவகுணம் மற்றும் பார்த்த அந்த மாதிரியான விஷயங்களை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அதுவும் பக்தி மார்க்கத்தின் மாலையை உருட்டுவது போல்தான் ஆனது. மனதில் எண்ணத்தை உருவாக்குவது, இதுவும் ஜபிப்பது ஆனது இல்லையா? எப்படி அவர்கள் இடைவிடாது மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதே போல் எண்ணங்கள் ஓடுகிறது, நிற்பதில்லை. அப்படியானால் இதுவும் ஜெபிப்பதாகிறது இல்லையா? ஒவ்வொருவருக்கும் கூறுகிறீர்கள், இன்னார் இதை செய்தார் அதை செய்தார் என்று. மணி அடிப்பதாக ஆனது. அப்படி இது துர்கதியை அடைவதற்கான வழக்கமாகும். மதுபன் நிவாசிகளோ ஞான சுரூபமாக இருக்கிறார்கள் இல்லையா? ஏதாவது துர்கதிக்கான பழக்க வழக்கம் அது ஸ்தூலமானாலும் அல்லது சூட்சமமானாலும் அதன் மேல் வைராகியம் வர வேண்டும். எப்படி ஞானத்தின் ஆதாரத்தில் பக்தியின் ஸ்தூல சாதனங்களின் மேல் வைராகியம் வந்துவிட்டது, அதே போல் இந்த பக்தி மார்க்கத்தின் பழக்கத்தின் மேலும் அந்த மாதிரி வைராகியம் வர வேண்டும். இந்த வைராகியத்திற்கு பிறகுதான் நினைவின் வேகம் அதிகரிக்க முடியும். இல்லை என்றால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், எப்படி பக்தர்கள் பகவானின் நினைவில் அமர்வதற்காக எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அமர முடிகிறதா? எவ்வளவுதான் தன்னை அடித்தாலும் கஷ்டப்படுத்தினாலும் விதவிதமான வகைகளில் நேரம் கொடுக்கிறார்கள், செல்வத்தை ஈடுபடுத்துகிறார்கள். இருந்த போதிலும் செய்ய முடியுமா? இங்கேயும் ஒருவேளை துர்கதி மார்க்கத்தின் பழக்க வழக்கம் இருக்கிறது என்றால் நினைவு யாத்திரையின் வேகம் அதிகரிக்க முடியாது. இடைவிடாத நினைவு இருக்க முடியாது. மணி அடிப்பது ஆகியவை விடுபட்டு விட்டதா, அல்லது ஸ்தூல ரூபத்தில் விட்டுவிட்டு சூட்சம ரூபத்தில் எடுத்துக்கொண்டீர்களா? பக்தர்களுக்கோ நேரத்தையும் பணத்தையும் வீணாக்குகிறீர்கள் என்று அதிகமாக சவால் விடுகிறீர்கள். நீங்கள் ஞான சொரூபமாக எவ்வளவு ஆகியிருக்கிறீர்கள் என்று தன்னை சோதனை செய்யுங்கள். ஞான சொரூப ஆத்மாவின் அர்த்தமே ஒவ்வொரு சம்ஸ்காரம், ஒவ்வொரு வார்த்தை ஞானம் நிறைந்ததாக இருக்க வேண்டும்.
செய்யும் காரியங்களும் ஞான சொரூபமாக இருக்கட்டும். இதைத்தான் ஞான சொரூப ஆத்மா என்று கூறுவது. ஆத்மாவில் எப்படி எப்படி சம்ஸ்காரம் இருக்கிறதோ அது தானாகவே காரியம் செய்கிறது. ஞான சொரூப ஆத்மாவிற்கு காரியம் மற்றும் வார்த்தை இயற்கையான சொரூபமாக இருக்கும். அப்படி நான் ஞான சொரூப ஆத்மாவாக இருக்கிறேனா என்று தன்னை பாருங்கள். துர்கதியில் செல்வதற்கான பெயர் அடையாளம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. எப்படி எங்கு ஞானம் இருக்கிறதோ அங்கு பக்தி இல்லை, எங்கு பக்தி இருக்கிறதோ அங்கு ஞானம் இல்லை என்று கூறுகிறீர்கள். இரவு மற்றும் பகலின் உதாரணம் கொடுத்து கூறுகிறீர்கள் இல்லையா? அப்படி பக்திக்கான சம்ஸ்காரம் ஸ்தூலமாகவும் சூட்சும ரூபத்திலும் இருக்க வேண்டாம். ஞானத்தின் சம்ஸ்காரமும் வெகு காலத்தினுடையதாக வேண்டும். வெகு காலமாக இப்பொழுது சம்ஸ்காரத்தை நிரப்பவில்லை என்றால் வெகு காலமாக ராஜ்யம் செய்ய மாட்டீர்கள். கடைசி நேரம் நிரப்புவதற்கான முயற்சி செய்கிறீர்கள் என்றால் ராஜ்ய பாக்கியத்தையும் கடைசியில் அடைவீர்கள். இப்பொழுதில் இருந்தே செய்தீர்கள் என்றால் ராஜ்ய பாக்கியத்தையும் தொடக்கத்தில் இருந்தே பெறுவீர்கள். கணக்கு முழுமையாக இருக்கிறது. எவ்வளவோ அவ்வளவு மதுபன் நிவாசிகளுக்கோ லிப்ட் இருக்கிறது. மேலும் அதிகப்படியான கிஃப்டும் இருக்கிறது. ஏனென்றால் எதிரில் முன் உதாரணம் இருக்கிறது. அனைத்தும் எளிய சாதனமாகும். காரணத்தை மட்டும் நிவாரணத்தில் மாற்றம் செய்து விட்டீர்கள் என்றால் மதுபன் நிவாசிகளுக்கு என்ன கிஃப்ட் இருக்கிறதோ அதன் மூலம் தன்னை மிகவும் மாற்றிக்கொள்ள முடியும். எப்பொழுதும் உங்களின் எதிரில் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் மூர்த்திகள் முன் உதாரணமாக இருக்கிறீர்கள். சக்திகளின் எண்ணம் கூட சக்திசாலியாக இருக்கும், பலகீனமாக இருக்காது. என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும். அந்த மாதிரியானவர்களையே சக்தி சேனை என்று கூறப்படுகிறது. இங்கேயோ மிக சகஜ சாதனம் இருக்கிறது. காரியம் செய்தீர்கள், உடன் தன்னுடைய முயற்சியிலும் ஈடுபட்டு விட்டீர்கள். மதுபன் நிவாசிகளினால் தான் மதுபனிற்கு அழகு. இருந்தாலும் மிக அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் நீங்கள். தன்னை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். அநேக விஷயங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தானத்தின் மகத்துவத்தை, சங்கத்தின் மகத்துவத்தை, சுற்றுப்புற சூழலின் மகத்துவத்தையும் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ஒரு நொடியில் மகானாக ஆகிவிடுவீர்கள். பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. இன்னும் மாலை நிச்சயிக்கப்படவில்லை. அனைவருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நடைமுறையில் என்ன மாற்றத்தை செய்து காண்பிக்கிறார்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம். நம்பிக்கைக்குரியவர்தான் நீங்கள் இல்லையா? நல்லது. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।